தமிழகத்தில் அடுத்த 3 தினங்கள் வெப்பம் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதுபற்றி அறிவோம். எமது செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன், வணக்கம். இன்றோடு அக்னி நட்சத்திரம் நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் படிப்படியாக வெப்பம் குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் தற்பொழுது அடுத்த 3 தினங்கள் வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. முழு விவரங்கள் என்ன? தென் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. அதே சமயம் தென்மேற்கு பருவமழை என்பது கேரள பகுதிகளில் அடுத்த 3 முதல் 4 தினங்கள்ல துவங்கக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இருந்த போதும் கூட தமிழக பகுதிகளை பொறுத்தமட்டில் இன்று முதல் வருகின்ற 30ஆம் தேதி வரை ஒரு சில பகுதிகளில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்று முதல் வருகின்ற 30ஆம் தேதி வரை அடுத்த 3 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை என்பது தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்ற அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தமட்டில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 40 முதல் 41 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 30 முதல் 31 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தமட்டில் தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் இன்றைய தினம் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் குறிப்பிட்ட இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் அடுத்த சில தினங்களுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.